நடிகர் சத்யராஜ் அவர்களும் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களும் எப்பொழுதுமே எதையாச்சும் ஒரு விஷயத்த பேசிட்டு கான்ட்ரவர்சிஸ்குள்ளே மாட்டிப்பாங்க. அப்படி தான் திவ்யா சத்யராஜ் ரீசெண்டாக அவங்களோட மேரேஜ் பற்றி பேசும்பொழுது, எனக்கு இப்பொழுது சிங்கிளாக தான் இருக்க பிடிச்சிருக்கு. குறிப்பாக நான் வேலையில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்ல பார்ட்னர் இருந்தால் பண்ணிப்பேன். மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. மேரேஜ் பண்ணிக்காமையும் பெற்றுக்கலாம். மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட சேர்ந்து வாழலாம். பிடிக்கலனா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சொல்கிறாங்க, சரி. ஆனால் இதை பொதுமக்களுக்கு அட்வைஸாக சொல்லும்பொழுது அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இவங்க செலிபிரிட்டிஸ் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நார்மல் பீப்புள் அப்படி கிடையாது. இவங்க சொல்கிற பிரிட்டிஷ் கல்ச்சர்லாம் இந்தியனுக்கு செட் ஆகாது. ஏன்னா அங்கே குழந்தை வளர்ப்புன்றது வேற, திருமண அமைப்பு சட்டத்திட்டங்கள் எல்லாமே வேறு. ஆனால் இந்தியாவில் இது கல்ச்சரோட ஒன்றி இருக்குது. ஒரு குழந்தைய 25 வருஷம் நாம் கண்ணும் கருத்தமாக வளர்த்து ஆளாக்க வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் திருமணமே பண்ணிக்காமல் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே செட் ஆகலை, பிரிஞ்சு போயிடுறோம். அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைக்கு யார் ஆதரவு கொடுப்பா? இப்படி நிறைய குழந்தைகள் இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி திவ்யா சத்யராஜ் அவர்களோட பேச்சுக்கும் சத்யராஜோட ஆதரவுக்கும் பொதுமக்களும் சரி, செலிபிரிட்டிஸும் சரி கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பாக டைரக்டர் மோகன்ஜி அவர்களும் பேரரசு அவர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. பொதுமக்கள் ஆகிய நாமளும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். செலிபிரிட்டிஸ் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட் வேறு. நம்மளோட ஸ்டேட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. நாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேரோட ஸ்பீச்சை கேட்குறோம். அது கேட்கும்பொழுது பிஜிஎம்மோட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் யதார்த்தத்துக்கு அது பொருந்தாது. சில விஷயங்கள் கேட்பதற்கு மட்டுமே, செயல்படுத்துவதற்கு அல்ல. அந்த மாதிரி தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொன்னது வெறும் கேட்பதற்கு மட்டும்தான். இது விமர்சனத்துக்கு உள்ளாகுதானா? அது ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும்னு நினச்சா பக்க விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை யதார்த்தமானது, அவங்களோட வாழ்க்கை ரீல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, செலிபிரிட்டி வாழ்க்கை, யதார்த்தத்தை மீறிய வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை. அதுலேயும் சத்யராஜ் அவர்களை பார்த்து ஒரு டைரக்டர் கேட்டிருந்தாரு, நீங்கள் பெரியாரிஸ்ட்டு, உங்களுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எந்த மூட நம்பிக்கைகளும் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களோட மகனுக்கு உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணி வச்சிங்க. நீங்கள் ஏன் வேறு சமூகத்தை பார்த்து திருமணம் பண்ணலைன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே இப்படி தான். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க ஒரு மாதிரி வாழ்வாங்க. வெளியே அரசியல் ஆதாயத்திற்கும், விளம்பரத்திற்கும், தொழில் ஆதாயத்திற்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம உண்மைன்னு நம்ப வேணாம். எது உண்மை எது பொய்ன்னு நம்ம ஆராயலாம். நம்ம ஆராய விருப்பம் இல்லைன்னா அவங்க பேச்செல்லாம் அப்படியே கடந்து போகலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க. யாரு கூட வாழணும், தொடர்ச்சியாக வாழணும்னு தோணுதோ வாழுங்க. பிடிக்கலையா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணிங்க. இதுதான் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க. இந்துலேயும் சரி, முஸ்லீம்லேயும் சரி, கிறிஸ்டின்லேயும் சரி, எல்லாருமே ஒரு கட்டுப்படுத்தி தான் ஒரு திருமணத்தை நடத்தி ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழலாம், யார் கூட வேணாலும் வாழலான்றவங்க ப்ரெசண்ட்டில் வாழலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஆதரவுன்னு இருக்காது, தனிமையில் தான் வாழ்வோம். 35 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆகலைன்னா அவனுக்கு துணை வேணும்னு சொல்லிட்டு ஏங்குவான். திருமணத்துக்கு அப்புறம் கடைசி காலத்தில் துணையை இழந்த நிறைய பேர் தனிமையில் வாழ்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கங்க, மேரேஜ்ன்றது வெறும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக இல்லை, எமோஷ்னல் பாண்டிங்காக, கரியர் க்ரோத்துக்காக, மென்டாலிட்டி சேஞ்சுக்காக, இப்படி நிறைய விஷயத்திற்கு மேரேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வாழ்வியல். இந்த மாதிரி சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகளும் புரட்சி பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பாதியமாக சொல்லுவாங்க. புரட்சி பேசுங்க. யார் என்ன புரட்சி பேசினாலும், என்ன பகுத்தறிவு பேசினாலும் அதை நம்மளும் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அதை முழுமையாக ஏற்றுக்கக்கூடாது. நன்றி.